வணக்கம். அம்மாவின் கைவண்ணம் சேனல்லேருந்து ஸ்டெல்லா மேரி பேசுகிறேன். நான் இன்றைக்கி செய்ய போகிற டிஷ்ஷு முறுக்கு செய்ய போகிறேன். அந்த முறுக்குக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முறுக்குக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு நான் 2 டம்ளர் எடுத்துருக்கிறேன். ஒற்றைக்கடலை மாவு 1 டம்ளர் எடுத்துருக்கிறேன். இது பாசிப்பருப்பு மாவு. இந்த மாவை எப்படி ரெடி பண்ணணும்னா, பாசிப்பருப்பை நல்லா வறுத்து ஆற வச்சு மிஷினில் கொடுத்து அதை அரைச்சிக்கிட்டு வரணும். அந்த மாவில் நான் 1/2 டம்ளர் மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் சிறிதளவு நெய், அதுக்கப்புறம் தேவையான உப்பு, தேவையான தண்ணீர், அவ்வளவுதான். இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்துருக்கிறேன். இந்த பாத்திரத்தில் அரிசி மாவு எல்லாத்தையும் போடுறோம். அதுக்கப்புறம் எடுத்து வச்ச ஒற்றைக்கடலை மாவை போடுறோம். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு மாவு. அடுத்து எடுத்து வச்ச உப்பு தண்ணியில் கரைச்சிருக்கேன். ஏன்னா உப்பில் கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கும். அதுக்காக நம்ம தண்ணியில் கரைச்சி மேலாக ஊற்றினோம்னா அடியில் மண் தங்கிடும். அதுக்காக நான் தண்ணியில் கரைச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் எடுத்து வச்ச நெய்யை ஊற்றி மாவை கொஞ்சம் பெசரணும். நெய் ஊற்றியாச்சு, உப்பு போட்டாச்சு. இந்த மாவை கலந்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசையலாம். முறுக்கு மாவு பிசைஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்துக்கு முறுக்கு மாவை பிசையணும். தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. கரெக்டாக தண்ணி ஊற்றி பிசையணும். தண்ணி நிறையா ஊற்றினோம்னா எண்ணெய் நிறையா குடிக்கும். இந்த பதத்துக்கு முறுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம். நான் இப்போ முறுக்கு கட்டையில் போட்டு புளியறதுக்கு தகுந்த மாதிரி மாவை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாவை இந்த கட்டையில் எடுத்து போட்டு முறுக்கு புளிய போகிறோம். இந்த மாவை நான் கரண்டியில் புளிஞ்சு வச்சுருக்கிறேன். இதை அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கலாம். இந்த முறுக்கு எண்ணெய் அடங்கிடுச்சு. முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த முறுக்கை நான் எடுத்துடுறேன். வியூவர்ஸ், முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா முறுமுறுன்னு இருக்குது. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.